கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? எனக்காக தான் பார்க்கணும். உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ லைனில் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. மே 18 18 மே 2006 2006. பிறந்த நேரம் 7:56 காலையில். 7:56 AM. பிறந்த இடம்மா? சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன லக்னம், மகர ராசி, உத்திராடம். என்ன கேள்வி கேட்கணும்மா? ராகு தசை எப்படி இருக்கும்? நான் வந்து ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கேன். ராகு தசை இருக்கும், நேரம் எனக்கு பிரிமா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யாராகனா பாப்பா சொல்லுங்க, யாராகனா? ஆர்ட் டைரக்டராகவும் ஆகணும் அப்படின்னு. சினிமா செட் போடுறது. சரி, வெளிநாட்டு போக முடியுமா அப்படின்னு. அப்படியே ஒட்டுமொத்தமாக எல்லா லட்சியத்தையும் சேர்த்து பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்கம்மா, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு. ஒரு துறையை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. இல்ல, ஆக்சுவலி ஆர்கிடெக்சர் படிச்சா செட் டிசைனும் பண்ண முடியும். எல்லாமே வந்து இந்த ஆர்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையம்மா, இந்த ஆர்ட்டுன்றது வந்து ஆர்ட்டுக்கெல்லாம் செவ்வாய் வலுத்திருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு வலுவாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது. ராகு தசை எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. மிதன லக்னம்ன்றதுனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். ராகு தசை சுபரோடு சேர்ந்து சுபருடைய வீட்டில் இருந்தால் ஒரு பெரிய அளவில் நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன்னா, இந்த ராகு ஸ்பீக்கர் ஃபோனில் பேசாதீங்கம்மா, ஃபோனை பக்கத்தில் வச்சு பேசுங்க. யாராவது உங்கள் எங்கள் பதிலை கேட்குறாங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கலாமே. நீங்கள் கேளுங்க மொதல் ஃபோனில். கேட்குதா? ராகு திசை வந்து உச்ச சுக்கிரனோட குருவின் வீட்லையும் அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கனால இந்த ராகு திசை உங்களுக்கு பெரிய நல்ல ஸ்டாண்டர்டான அமைப்புகளை உங்களுக்கு செய்யும். ஆனால் என்ன ஒன்று, டக்குன்னு முடிவை மாற்றிக்குப்பீங்க நீங்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட 2-3 தொழில் சொல்லிட்டீங்க இல்லையா? லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்றது துருதுருப்பான ஒரு கிரகம், அவசர கொடுக்கைத்தனமான ஒரு கிரகம் இருக்கிறது. நல்ல வேலையாக அவர் குருவின் பார்வையில் சுபத்துவமாகத்தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முடிவுகளை டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்க வைப்பார். ராகுதசை வரைக்குமே 2026 வரைக்குமே செவ்வாய் தசை உங்களுக்கு 2026 ஜூன், அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் மிதுன லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால எதுவுமே செல்லுபடியாகாது. ராகுதசையிலிருந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகுதசையும் அதை விட அதுக்கடுத்து வரக்கூடிய குருதசையும் உங்களுக்கு யோக தசை. 35-36 வருஷம் வாழ்க்கையில் ஒரு 20 வயசுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதனால் இப்போ என்னங்கம்மா? ஏம்மா, நீ கோடீஸ்வரி ஆகாமல் யாரும்மா கோடீஸ்வரர் ஆகிறது? லக்னத்திற்கு பக்கத்தில், திக்பலத்திற்கு பக்கத்தில் புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் இருந்தாலே உயர்தரமான எண்ணங்கள் இருக்கும், ஆசை இருக்காது, பேராசை இருக்கும். ஒரு வகையில் பேராசை எல்லா வகையிலும் நியாயமானது. நியாயமான முறையில் போனால் நீ வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீ கண்டிப்பாக கோடீஸ்வரி ஆகணும்னு நினைக்கிறதுக்கு தகுதியான பெண்ணு, நீ கோடீஸ்வரியாகவும் ஆவ. ஏமா, ராகுதசை தாம்மா கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய தசை. குருச்சுக்குர தொடர்புகளில் ராகு இருக்குன்னா எவ்வளோ பெரிய அமைப்பு இருக்கணும்னு நிறைய வீடியோக்களில் பேசுகிறேன்னா, உனக்கு 2026 உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை, அவங்க 2 பேரும் அடைஞ்சிருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உனக்கு இருக்குது. உனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 டிகிரி 13 டிகிரி விலகி இருக்கிறதுனால சுக்கிரனும் பாதிக்கப்படலை. அதே நேரத்தில் ராகு வந்து அதீதமான சுபத்தன்மையோடு இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் நல்ல அமைப்புகள் உண்டு. உன்னுடைய எதிர்கால கணவன் போன்ற அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்பு. ஆகவே நீ உண்மையாகவே ஒரு நல்ல கோடீஸ்வரியாகவே இருப்ப. உயர்தரமான வாகனங்கள், உயர்தரமான நல்ல காரு, நல்ல சொகுசான வீடு, வாகனம், இது மாதிரியான அமைப்பு உனக்கு ராகு திசையில் கிடைத்தே தீரும். 19 வயசுலேயே கோடீஸ்வரி ஆகணும்னு எண்ணம் வந்துருச்சுல்ல உனக்கு. அதனால் கண்டிப்பாக அதற்கான உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. அதற்கான தகுதி லக்னத்தை குறிபார்க்கின்ற ஒரு அமைப்பு. லக்னாதிபதியே திக்பலத்திற்கு பக்கத்தில் உச்சனுடைய வீட்டில் ஒரு கிரகம், உச்சனுடைய வீடு, லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதுன்றது ஒரு தனி குவாலிஃபிகேஷன், அது ஒரு தனி ஸ்ட்ரென்த்து.
ஆனால் அதுக்கு யோகமான தசாபுக்திகள் வரணும். அது உங்ககிட்ட இருக்குது. உறுதியாக கோடீஸ்வரியாக ஆவ கல்யாணத்தின் மூலமாகவும் கோடீஸ்வரி ஆவ. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீ ஒரே ஒரு தொழில் ஆர்கிடெக்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொழிலை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்லா போமா, அருமையாக நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பேன். அனைத்து